வணக்கம். எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் இன்னும் 11 நாட்கள் மாத்திரம்தான் எங்கள் பிரச்சார பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நமக்காக நாம் என்கின்ற அந்த பிரச்சார பணி யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பொலிகண்டி தொடக்கம் பொத்திவிலை நோக்கி நாங்கள் இந்த பிரச்சார பணியை இப்பொழுது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்றுதான் நாங்கள் இந்த பிரச்சார பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். பல இடங்களிலே பல்வேறுபட்ட மக்கள் எழுச்சியாக நின்று எங்களை வரவேற்று நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் தெற்கில் பிரச்சாரங்களை முன்னெடுக்காமல் வடகிழக்கில் முகாமிட்டு வருவதாக தமிழ் மக்கள் திரட்சி கண்டு அவர்கள் அச்சமடைந்துள்ளதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்றைய தினம் நமக்காக நாம் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினர்கள் சகிதம் இந்த பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் இதில் பெருமளவான தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மா நடராஜா மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர் மா உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியநேத்திரன், வணக்கம். எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் இன்னும் 11 நாட்கள் மாத்திரம்தான் எங்கள் பிரச்சார பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நமக்காக நாம் என்கின்ற அந்த பிரச்சார பணி யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பொலிகண்டி தொடக்கம் பொத்திவிலை நோக்கி நாங்கள் இந்த பிரச்சார பணியை இப்பொழுது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்றுதான் நாங்கள் இந்த பிரச்சார பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். பல இடங்களிலே பல்வேறுபட்ட மக்கள் எழுச்சியாக நின்று எங்களை வரவேற்று நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் யாழ் மாவட்டம் வன்னி மாவட்டமாக இருக்கலாம், மன்னார் மாவட்டமாக இருக்கலாம், முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கலாம், வவுனியா மாவட்டமாக இருக்கலாம், திருகோணமலை மாவட்டம், எல்லா மாவட்டங்களிலும் மக்கள் பேரெழுச்சியுடன் இந்த தேர்தலை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த தேர்தல் ஒரு வித்தியாசகரமாக என்றும் இல்லாத வகையிலே இந்த தேர்தல் ஒரு முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது ஏனென்றால் நாங்கள் ஒரு ஏமாற்றப்பட்ட இனம் இனி ஏமாற தயாரில்லை என்பதை வெளிக்காட்டுவதற்காக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற 83 அமைப்புகளும் 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த பொது வேட்பாளராக என்னை ஒரு அடையாளமாக இந்த தேர்தலிலே நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அந்த 7 தமிழ் கட்சிகள் இப்பொழுது 10 தமிழ் தேசிய கட்சிகளாக மாறிவிட்டது. 3 தமிழ் தேசிய கட்சிகள் இப்பொழுது இணைந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக ஈரோஸ் ஜனநாயக அமைப்பு இணைந்திருக்கின்றது. அதைவிட தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அருண் தம்பிமுத்து அவர்கள் இணைந்து அதில் பிரச்சார பணியை மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரத்தில் எங்கள் அனந்தி சசிகரனின்
ஈழ சுயாட்சி கழகமும் இப்பொழுது நேற்றிலிருந்து இணைந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது 10 கட்சிகளாக மாறியிருக்கின்றது. உண்மையிலே இதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது உண்மையிலே ஜனாதிபதியாக நான் வருவதற்கான தேர்தல் அல்ல. ஆனால் நாங்கள் எங்கள் மக்கள் சுயமரியாதையுடன் இன்னும் ஒரு அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனம் அந்த தேவையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சர்வதேசத்துக்கு காட்டுகின்ற ஒரு தேர்தல் களமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அதில் வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். 47 வருடங்களாக 75 வருடங்களாக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக எடுபட்ட போராட்டம் என்பது இப்போது சர்வதேச ரீதியிலே இராஜதந்திர செயல்பாட்டு அரசியலுக்கு மாறியிருக்கின்றது. இந்த இராஜதந்திர செயல்பாட்டு அரசியலுக்கு மாறியதற்கு பிற்பாடு முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டு போர் 2009 மே 18க்கு பிறகு இன்று 15 வருடங்களாக நாங்கள் எந்த ஒரு தீர்வுமற்ற ஒரு இனமாக, ஒரு சுயநிர்ணய உரிமையற்ற இனமாக நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வித்தியாசமாக சர்வதேசம் எதிர்நோக்குகின்றது. இதில் ஒன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தியதற்கு பிற்பாடு தென்பகுதியிலே இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் இப்பொழுது தென்பகுதியிலே பிரச்சாரம் செய்வதை காணவில்லை. அவர்கள் இப்பொழுது வடமாகாணத்திலே முகாமிடுகின்றார்கள், மட்டக்களப்பிலே முகாமிடுகின்றார்கள், எங்கள் அம்பாறை மாவட்டத்திலே முகாமிடுகின்றார்கள் என்றால் மக்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். உண்மையிலே அவர்களுக்கு ஒரு அச்சம் பிடிச்சிருக்கின்றது. என்னவென்றால், தமிழ் மக்கள் திரட்சியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்கின்ற விடயம் இந்த தேர்தல் மூலமாக இந்த வேட்பாளரின் என்னை நிறுத்தியதற்கு பிற்பாடு அவர்கள் அச்சமடைகின்றார்கள். அதற்காகவே அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை தென்பகுதியிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தமிழ் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒரு இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக ஒரு சிறுபான்மையைச் சேர்ந்த அல்லது தமிழ் மக்கள் ஒருவன் வர முடியாது என்று இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் தான் பல்வேறு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்து ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்று நாங்கள் ஒற்றுமையாக ஒரு விடயத்தை கூறுவோமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நெஞ்சிலே ஒரு உணர்வு ஏற்பட வேண்டி இருக்கின்றது. என்னவென்றால், நாங்கள் கடந்த காலங்களாக 8 ஜனாதிபதிகளை ஏமாற்றியதற்காக அவர்கள் எங்களுக்கு தந்த தண்டனையாகத்தான் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த விடயமும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாங்கள் விட்ட தவறை திருத்துவதற்கு இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்கின்றோம். அதுதான் உண்மை. கடந்த 2009 மே 18 21 நாடுகள் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த இனப்படுகொலை யுத்தத்துக்கு உதவி இருந்தது. இந்தியா உதவி இருந்தது, பல்வேறு நாடுகள் உதவி இருந்தது. ஆனால் அந்த நாடுகளுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கூற இருக்கின்றோம். நீங்கள் உதவி செய்த நீங்கள் ஏன் எங்கள் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நீங்கள் ஏன் உதவவில்லை என்ற செய்தியை நாங்கள் இந்த தேர்தலிலே காட்ட வேண்டி இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த தமிழ் மக்களை நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம், எழுக தமிழை செய்திருக்கின்றோம், பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேர் எழுச்சிகளை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு எழுச்சியாக, ஒரு போராட்ட வடிவத்தில், ஜனநாயக போராட்ட வடிவத்தில் ஒன்றாகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு நிச்சயமாக எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அவர்கள் தருகின்ற அந்த பேப்பரில் அந்த பத்திரிகை, அந்த வாக்குச்சீட்டில் நீங்கள் கொடுக்கின்ற விடை ஒரு புல்லடியாக இருக்க வேண்டும். அந்த புல்லடி என்பது சங்கு சின்னத்துக்கு நேரே நீங்கள் போடுகின்ற போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் எழுச்சியையும், எங்கள் தமிழ் மக்களின் பேரெழுச்சி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக காட்டி எதிர்வருகின்ற 9வது ஜனாதிபதி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்கியே ஆக வேண்டும் என்ற விடயமும் இதில் தங்கியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நாளை அம்பாறை மாவட்டத்தை நோக்கி செல்ல இருக்கின்றோம். அதே நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலே எங்கள் ஏறக்குறைய 3000 தமிழ் தேசிய பற்றாளர்கள் எல்லா 8 மாவட்டங்களிலும் அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளையும் கூட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒன்றுபட்டு இந்த தேர்தல் அரியநேத்திரனுக்காக தேர்தல் அல்ல, ஒவ்வொரு தமிழனுக்கான தேர்தலாக நீங்கள் இதை கொள்ள வேண்டும். நீங்கள் அளிக்கின்றவாறு உங்களின் உரிமைக்காக, உங்களின் இலக்குக்காக, உங்களின் லட்சியத்துக்காக கடந்த காலங்களில் நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துவோம். நன்றி. நீங்கள் கொடுங்க. வாக்களிக்க வர நீங்கள் நாங்கள் சரியா இந்த மக்கள் படிப்பிக்க ஏற்ற வந்திருக்கேன். ஓகே, டீச்சரே போனது கூட டீச்சர். சரி சரி.
கொடுங்க எல்லாம் கொடுங்க நிற்க கொடுங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரி கொடுக்கலாம் கொடுக்கலாம்